ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பொறியியல் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர். இன்றைக்கு அவருக்கு இந்த பதவி யாரால் கிடைத்ததோ அந்த அம்மையார் காலத்தில் கல்லூரியை திறந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் செய்ததெல்லாம் சதி செயல் என்று சொல்ல வருகின்றாரா? இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய வழித்தோன்றல் நிறுவனர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதிலிருந்து இவருடைய வார்த்தையிலிருந்தே தெரிய வருகிறது. அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவதில்லை. எப்படி தூத்துக்குள்ளே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் நான் ஊடகத்தை டிவியை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறேன் என்கிறாரோ அதுபோல் யாரோ எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டு வருகிறார். அப்படி அவையெல்லாம் சதி செயல் என்றால் இதற்கு என்ன பெயரிடப் போகிறார் என்பதை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். திராவிட கட்சி நினைக்கிறீங்களா? அதிமுக ஒரு திராவிட கட்சி இல்லைன்னு வைகோ விமர்சனம் பண்றாரு, கனிமொழி எம்பி விமர்சனம் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கி கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். 2026க்கு பிறகு அந்த கட்சியை தேடுகின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமையும். இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வரக்கூடிய வருவாயை நீங்க பள்ளி கல்லூரிக்கு செலவு பண்றீங்க. இது உங்க சட்டம் சொல்லுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதை ஏன் கவர்மெண்ட் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அரசு செய்ய வேண்டிய பணிகள் 41 கலைக்கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு செய்திருக்கின்றோம். 1962ஆம் ஆண்டிலிருந்து இந்த கல்வி சார்ந்தது ஒரு அறப்பணி. இதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 36 இடமளிக்கின்றது. திருக்கோயிலே வருகின்ற உபரி நிதியை பள்ளிகள், கல்லூரிகள், பாடசாலைகளை திறக்கலாம் என்று 1959ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சட்டம் வழிவகுக்கிறது. ஆகவே சட்டத்தின்படிதான் இந்த கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். இல்லை 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 இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எக்ஸிஎல் நிறுவனம் 200 கோடி ரூபாய் செலவிலே திருச்செந்தூரிலே திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். அப்படி அனுமதி தந்தால் பொதுப்பணித்துறையின் சார்பில் தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவர்களுக்கு அனுமதி அளித்து உலக புகழ் பெற்றிருக்கின்ற திருச்செந்தூர் முருகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை உடனடியாக அனுமதி தந்து அந்த நிறுவனமே கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி தந்து திறம்பட செயலாற்றுகின்ற ஒளியுமறைவின்றி செயலாற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம். அதில் உள்ளிருக்கின்ற சூட்சமம் நாங்களே அந்த நிதியை பயன்படுத்தி நாங்களே பணிகளை மேற்கொள்வோம் என்றால் அதில் கிடைப்பது கிடைக்கும் என்பதால் இந்த தடையை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் திறந்து வைத்த அனைத்து கல்லூரிகளுடைய கூடுதல் வகுப்பறைகளும் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திருக்கோயில் வருமானத்தில் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவை எவையும் அரசினுடைய நிதி அல்ல. நான் 7ஆம் தேதி கூட நம்முடைய குற்றாலத்திலே இருக்கின்ற அருள்மிகு பராசக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு நான் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரிக்கு நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தேன். அங்கு மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் திருப்பயலில் திறந்து வைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளுடைய கல்வெட்டை அங்கே பார்த்தேன். அவை முழுக்க முழுக்க குற்றாலநாதர் திருக்கோயிலுடைய திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்ட கூடுதல் கட்டிடங்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அறியாமையில் இருக்கின்ற அன்பிற்கினிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிவதற்கு நியாயமே இல்லை. அவரை ப்ரமோட் செய்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்திருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதியில நாங்க வெல்வோம், திமுக கூட்டணிக்கு பயம் வந்துட்டதுன்னு கோவையில சொல்றாரு. அவர் வெல்வோம் என்றாரு. மக்கள் தேர்தல் வர நாங்கள் கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். விவகாரத்துல என்ன நடந்துச்சு? அவங்க
தமிழிசை மறுபடியும் விமர்சனம் பண்றாரு. என்னன்னா நான் வந்து வன்கொடுமை நடக்கல, பெண் கொடுமையே நடந்திருக்குங்கிறாரு. என்ன நடந்துச்சு? தமிழிசை முன்னாள் ஆளுநர் அங்கே என்ன நடந்தது அவர் நிறுவனத்துக்குத்தான் தெரியும். என்னை பொறுத்தளவில் தெய்வத்தின் சன்னிதானத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது குறித்து செல்வப்பெருந்தகையோடு பேசிவிட்டேன். அவரும் இந்த நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே நடந்ததை மறப்போம், இனி நடப்பதை நினைப்போம். நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். 30-40 பேர் ஒரே நேரத்துல போகும்போது அவங்கள அனுமதிக்க முடியல, இதுதான் காரணம். ஆனா இது அரசியலாக்கப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பொதுவெளிக்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் பல யுகங்கள் அடிப்படையில் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். இது கடந்து சென்று விட்ட நிகழ்வு. இது போன்ற சிறிய பிரச்சனைகள் கூட இனி வருகின்ற குடமுழுக்குகளில் நடக்காமல் பார்த்து கொள்வது துறையினுடைய கடமை. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற சிறிய சம்பவங்கள் கூட நடைபெறாமல் பார்த்து கொள்வோம். நான் கூட அந்த திருக்கோயிலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு மருந்து சாத்துவதற்கு சென்று வந்தேன். அப்பொழுது கூட நீதியரசர்கள் வந்திருந்தார்கள். முறையாக எங்களை அழைத்து கொண்டு தான் சென்று பார்வையிட்டோம். நான் திருச்செந்தூருடைய குடமுழுக்கு இல்லை என்றால் அந்த குடமுழுக்கில் தான் பங்கேற்றிருப்பேன். இனி வருகின்ற காலகட்டங்களில் இது போன்ற சிறு நிகழ்வு கூட நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அறநிலைத்துறை சார்பாக அடிப்படை வசதியோட பல கோயில்ல இல்லன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அந்த கோயில்கள் சார்பாக அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், அதுல வச்சு நீங்க கண்டிப்பா கல்வித்துறை இது கொண்டு வரீங்க. பின்தங்கிய இடங்கள்லயும் கல்வி ஆரம்பிக்கலாமே, அதாவது கல்வி கூடங்கள் ஆரம்பிக்கலாம்ல. நிச்சயமாக அதுதான் தேவாரம், திருவாசகம் 12 முறை ஓதுகின்ற அர்ச்சகர்கள், இசைப்பயிற்சி பள்ளி போன்றவைகளும் துறையின் சார்பிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மூத்தோர் குடியிருப்புகள், பராமரிப்பு இல்லாத குழந்தைகளுக்குடைய பாதுகாப்பு இல்லங்கள் போன்றவையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக ஒரு சில பகுதிகளில் வருமானம் இல்லாத பகுதிகளில் கல்விக்கும் மற்றும் பள்ளிகளுக்கும் தேவைப்படுகின்ற நிதிகளை அதிக வருவாயுள்ள திருக்கோயிலிடமிருந்து கடனாகவோ பெற்று அந்த பகுதிகளிலும் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி வருகிறோம். ஒரே ஒரு சின்ன உதாரணம், கடந்த காலங்களில் துவங்கப்பட்ட கல்லூரிகளில் இடங்களை தேர்வு செய்து பாருங்கள். கன்னியாகுமரி ரிமோட் ஏரியா, அங்கே படிப்பதற்கு வசதி இல்லாத ஒரு சூழல். அந்த பகுதியில்தான் பெண்களுக்குண்டான கலைக்கல்லூரியை துவங்குகிறார்கள். பூம்புகார் திருவெங்காடு திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில், அந்த இடத்தில் பூம்புகார் பகுதியிலே கலைக்கல்லூரி தொடங்குகிறார்கள். குற்றாலம் திருநெல்வேலியிலே பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வேண்டும் என்பதற்காக பராசக்தி கல்லூரியை அன்றைக்கு துவங்குகிறார்கள். இந்த கல்லூரிகளுடைய நோக்கத்தை பார்த்தால் அன்றைக்கே பெண்களின் உயர்வுக்காக பாரதியார், பாரதிதாசன் கண்ட கனவுகளை நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே திராவிட இயக்கத்தினுடைய தந்தைகளாக விளங்கிய சர்பிட்டி தியாகராஜர் போன்றவர்கள் அந்த காலங்களிலேயே இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை உருவாக்குகின்ற இந்த கல்வி நிலையங்கள் மீது அவதூறு கற்பிக்கின்ற எடப்பாடியார் அவர்களுக்கு நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் பதில் சொல்லும். நீங்க 2 பேர் தான் ரொம்ப ரோல் பண்றீங்க. சொல்லுங்க. திருச்செந்தூர் நன்னிராட்டு விழாவில் நான் பங்கேற்க விருப்பப்பட்டேன். ஆனால் சேகரிகள் கெடுபிடியும் விளம்பரம் அதிகமாக வல்லக்கோட்டை போறேன்னு சொல்லிட்டு உங்க மீது வந்து தமிழிசை வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. தமிழிசை நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுகிறாங்கப்பா. மண்டைக்காரில் இருந்தப்போ கூட என்கிட்ட குடமுள்ள கலந்துனாங்க. அண்ணா அற்புதமான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. பெரிய கலவரம் வரா மாதிரி இருந்ததுன்னா நல்லா பேசி செட்டில் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அதே மாதிரி காரைக்காலில் பாண்டிச்சேரியில் ஒரு முறை பார்க்குற சந்தர்ப்பம் வச்சுது. சிறப்பான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு, முகத்துக்கு முகம் பார்க்கின்ற ஒரு பேச்சு, முதுகிற்கு பின்னால் ஒரு பேச்சு பேசுகின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. திருச்செந்தூர் ஒரு 48 நாட்களுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஸ்பெஷல் பஸ் 48 நாட்கள் அல்ல, ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் தான் நண்பர் சொல்லுகின்றது போல். ஆனால் 30 நாட்கள் தான் மண்டல பூஜை இருக்கும். 30 நாட்கள் கடந்தவுடன் விசேஷ காலங்கள் ஆரம்பித்து விடுகிறது. ஆக இந்த 30 நாட்களுக்கும் குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்று கருதப்படுகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு குறைந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 2500 காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி 24/7 சேருகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த துறையினுடைய அதிகாரி மதுசூதன் ரெட்டி களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்.
அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் முழு நேரமும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார். மாவட்ட கண்காணிப்பாளர் ஜான் அவர்களும் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். 3 நாளைக்கு ஒரு முறை 4 இணை ஆணையர்கள் தலைமையிலே அந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து இந்த 30 நாட்களுக்கு பணியை நியமித்திருக்கின்றோம். வருகின்ற ஜேசிக்கள் அவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய டீம் ஒரு 15-20 பேரை உடன் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் திறந்து வைத்த அந்த 52 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உதவியாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு திறந்து வைத்த 120 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உறுதுணையாக இருக்கின்றது. கருத்துக்கு இது வரைக்கும் பதில் கிடைக்கல. என்ன அரசு கல்லூரிகள் கட்டுவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறதா இல்லை என்பது வெளிப்படையா 41 கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல் நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லியிருக்கின்றோம். புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும், புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது. அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதி கொடுப்பதை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா? எப்படி அவரை புரிய வைப்பது? வேண்டும் என்று தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது. வேற கேள்வி என்ன சூடா கூட சொல்றேன். தேர்தல் பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க சார்? தேர்தல் பிரச்சாரம் வாக்கிங் போறாரு. அது கூடி கலைகின்ற கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம். அது கூடி கலைகின்ற கூட்டம், இது கொள்கை கூட்டம். பயணிச்சிட்டு இருந்தாரு மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர். இப்பயும் இருக்காரு, எங்களோட தான் இருக்காரு. அப்போ ஒண்ணும் இல்ல, அவங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை வந்து முதல்ல வந்து திடீர்னு பூகாம்பரமா ஆச்சு. அதை வச்சு எல்லாம் சமூக வலைதளங்களை பேசிட்டு அடுத்தவங்க வீட்டு கதவு திறந்து பார்க்க கூடாது, அடுத்தவங்க ஜன்னலை எட்டி பார்க்க கூடாது. இல்ல அது வந்து அது நாகரிகமா இருக்காது, நாகரிகமா இருக்காது. இல்ல இப்ப இந்த கடந்த 2 நாள் தேர்தல் பிரச்சாரத்துல பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. கொடுங்கோல் அந்த திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் சொல்லி நீங்க அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு? எடப்பாடி. ஏங்க அவர் அதானே சொல்ல முடியும், என்ன சொல்லுவார் அவரு? நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம்னு சொல்ல முடியும். இப்ப அண்ணாமலை தனித்து விடப்பட்டு அவர் வேற நான் வந்து தனி மனுஷன் அப்படின்றாரு. அப்புறம் இது அண்ணாமலை இல்லாதனால உங்களுக்கு அது அவங்களோட கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. ஏங்க அந்த அண்ணாமலையையும் 2 முறை இந்த இயக்கம் அன்னை கவ வைத்திருக்கின்றது. அவர் தலைமையிலே இருந்தபோது தான் பாண்டிச்சேரி உட்பட 40-40ஐயும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு அண்ணாமலை இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, 100 அண்ணாமலைகள் 100 எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும்.